அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவு அதிசார குரு பெயர்ச்சி பலன்கள். நவ கிரகங்களில் அதிக சுபத்தன்மை வாய்ந்த ஒரு கிரகம் அப்படின்னா அது குரு பகவானைத்தான் சொல்லணும். அப்போ குரு பகவான் என்றாலே நம்ம நினைவுக்கு வருவது தனக்காரகன், பணத்தை குறிக்கக்கூடியவன். குழந்தைகளுக்கு காரக கிரகம் குரு பகவான். அனைத்து விதமான சுப காரியங்களுக்கு சொந்தக்காரர். ஸோ அந்த குரு பகவானானது இப்போ மிதுனத்தில் இருக்கார். மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு பெயர்ச்சியாகிறது. அதாவது கடகமனையில் உச்ச பலம் அடைய போகிறார். 48 நாட்கள் இருக்க போகுது. எதுவரைக்கு இருக்க போறார் அப்படின்னா 4/12/2025 வரை இருக்க போகுது. அங்கே குரு பகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணக்கூடிய இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான அற்புத பலன்கள், அதாவது குரு அப்படின்னாலே ஒரு நல்ல தன்மை, நல்ல குணங்களை கொடுக்கக்கூடிய, தனத்தை கொடுக்கக்கூடிய அந்த குரு பகவானால் என்னென்ன மாற்றங்கள், பலன்கள் என்பதை 12 ராசிகளுக்கும் தனித்தனியே நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. சிம்ம ராசி அன்பர்களே, அதிசார குரு பெயர்ச்சி 48 நாட்கள், அதாவது 18/10/2025 4/12/2025 வரை சிம்ம ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் கடகத்தில் உச்ச பலம் பெற்று இருக்கும்போது என்ன மாதிரியான பலன் அப்படிங்கிறத டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். அப்போது சிம்மத்துக்கு இந்த குரு பகவான் யாரு அப்படின்னா 5க்குரியவன், பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதி, பஞ்சமஸ்தானத்தின் அதிபதி, காதல் ஸ்தானத்தின் அதிபதி அந்த குரு பகவான். அந்த குரு பகவான் இப்போ உச்ச பலம் பெறப்போகிறார். அதே போல 8ஆம் அதிபதி, அட்டமாதிபதியும் அதே குரு பகவான் தான். அவர் 12இல் மறைகிறார். அப்போ 8க்குரியவன் 12இல் மறைவது யோகம்தான். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பெற்றுத்தரக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஏன்னா கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி 8ஆம் அதிபதி போய் 12இல் மறைவது ஒரு நல்ல அமைப்பு தான். அது குரு இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு யோகத்தை தரக்கூடியவன் தான், நல்லதை செய்யக்கூடியவன் தான் அந்த குரு பகவான். அப்போது 5ஆம் அதிபதி 12இல் மறையும் போது என்ன சார் பலன்? குழந்தைகள் வெளிநாட்டுக்கு செல்வார்கள். வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய அமைப்புகள், சந்தர்ப்பங்கள் உருவாக்கும். உயர்கல்வி கற்பதற்கு வெளிநாடு செல்வார்கள். இது எந்த மாற்று கருத்தும் இல்லை. யாராவது சிம்மராசி என்பர்கள் நான் வெளிநாட்டில் போய் படிக்கணும், ஏன்னா ஒரு பிரேக் ஆயிடுச்சு, ஒரு உயர்கல்வி படிக்கணும் அல்லது ஒரு யூஜி படிக்கணும், இது சாதகமான ஒரு பீரியடாக தென்படுகிறது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா 12 என்பது முதலீடுகளை குறிக்கக்கூடிய இடம். அப்போ முதலீடுகள் சார்ந்த விஷயத்தில் சிறப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அப்போ ஒரு சொத்து வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாங்கலாம். ஒரு இடம் வாங்கணும், ஒரு விவசாய நிலத்தை வாங்கணும், இதெல்லாமே அனுகூலமான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை உருவாக்கக்கூடிய அமைப்பு. ஏன் இதை ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, இந்த மாதம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான், நிலக்காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் ஆட்சி பலத்தோட 4ஆம் இடத்துல அமரப்போகிறார். அப்போ குருவினுடைய பார்வையும் பெறுகிறது. அப்போ செவ்வாய் சம்பந்தப்பட்ட, நிலம் சம்பந்தப்பட்ட, இடம் சம்பந்தப்பட்ட, விவசாயம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத காலகட்டமாக இந்த அதிசார குரு பெயர்ச்சி அமைய இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். குரு பகவான் உச்சபலம், 5ஆம் அதிபதி உச்சபலம். நீங்கள் அப்படி எடுங்க, 5ஆம் அதிபதி உச்சபலம். 5 என்பது என்ன? குழந்தை ஸ்தானத்தின் அதிபதி. அது குரு பகவான் உச்சபலத்தோடு இருக்கார். அப்போ குழந்தைகள் நன்றாக இருக்க போகிறது அப்படின்னு அர்த்தம். குழந்தைகள் ஆசைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கும். அப்போ குழந்தை பாக்கியம் இல்லாத சிம்மராசி என்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள், சந்தர்ப்பங்களை உருவாக்கும். அப்போ குழந்தை பாக்கியம் பிறக்குமா? எனக்கு ரொம்ப நாளாக ஒரு 2 வருடங்கள், ஒரு 3 வருடங்களாகவே குழந்தை பாக்கியம் இல்லை. எத்தனையோ பரிகாரம் செய்த, எத்தனையோ தெய்வ வழிபாடு எல்லாம் பண்ண, ஆனால் இந்த காலகட்டம் நிச்சயமாக உருவாக்கும். ஏன்னா குரு 12 வருடங்களுக்கு ஒரு முறை தான் அந்த உச்ச பலம் அடைய போகிறார்.
ஸோ அந்த அமைப்பு இப்போ அதிசார குரு பயிற்சி மூலமாக இந்த 48 நாட்கள் கடகத்தில் அமர்ந்து கொண்டு குழந்தைகளால் குழந்தை சார்ந்த விஷயங்களில் நற்பலனை கொடுக்க காத்து கொண்டிருக்கிறது. 5ஆம் இடம் என்பது பதவியை கொடுக்கக்கூடிய ஒரு இடம். நிச்சயமா பதவியை கொடுக்கக்கூடிய அந்த குரு பகவான் உச்சபலம். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா அதுவும் குறிப்பாக செவ்வாயும் ஆட்சி பலத்தோடு இருக்க போகிறார். 10ஆம் அதிபதியான சுக்கிரனும் ஆட்சி பலத்தோடு இருக்க போகிறார். அப்போது சிம்ம ராசி என்பவர்கள் வேலை போய்விட்டது, வேலை இல்லை, வேலை தேடிக்கொண்டிருக்கிறேன் என்று இருக்கக்கூடிய அத்தனை சிம்ம ராசி என்பவர்களுக்கு நற்பலனை கொடுக்கும். வேலை கொடுத்துருவார். இந்த 48 நாட்களில் நீங்கள் ஒரு செட்டில் ஆகக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு. ஆனால் ஒன்றே ஒன்று ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள், உங்கள் ராசியில் கேது இருக்கின்ற காரணத்தாலும் அஷ்டம சனியில் நீங்கள் இருக்கின்ற காரணத்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்யணும். ஸோ எந்த ஒரு விஷயம் புதிய விஷயங்களாக இருந்தாலும் அதை கொஞ்சம் யோசிச்சு இது சரியா தவறா, இதனால் என்ன விளைவு, ஏன், எதற்கு, எப்படி என்று கொஸ்டினை கேட்டுக்கொண்டு செயல்படுத்தணும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ அட் பிரசன்ட் கோச்சார ரீதியாக இந்த குரு அதிசாரமாக 12ஆம் இடத்தில் இருக்கிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல தன்மை, வெளிநாட்டு தன்மையை கொடுக்கும். ஏன்னா குரு 12 வந்துட்டார்ல, அப்போ 12ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்தை பார்க்குறார், 6ஆம் இடத்தை பார்க்குறார், 4ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ 4ஆம் இடத்தை பார்க்கும்போது இடம், நிலம், வீடு, வண்டி, வாகனம், அசையும் அசையா சொத்துக்கள், இந்த மாதிரியான தன்மைகளுக்கு உங்களுக்கு சிறப்பு. தாய் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அல்லது அதுக்குண்டான தீர்வுகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை சரி செய்யக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டம் நன்று. குரு பகவான் 6ஆம் இடத்தை பார்க்கிறார், கடனை கொடுக்கும், கடனை வளர்க்கும். அப்போ கடன் விஷயத்தில் கவனம். கடன் அதாவது தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போகக்கூடாது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். 6ஆம் இடத்தை பார்த்து குரு வளர்க்கிறது. 6ஆம் இடம் என்பது என்ன? கடன், கடனை வளர்க்கிறது. அப்போ கடனை வளர்க்கக்கூடிய அமைப்புக்குள்ள நீங்க போகக்கூடாதுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஹெல்த் பிரச்சனை, 6ஆம் இடம் என்பது நோய். அப்போ நோய் இதுவரைக்கும் தெரியலனா கூட இப்போ அதை இனம் கண்டு கொண்டு அதற்குண்டான ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கும். ஏற்கனவே ட்ரீட்மெண்ட் இருக்கிறவங்க அது சரியாகக்கூடிய அமைப்புகள். ஏன்னா குரு ஒரு நல்லவன் பார்க்குறார், சரி செய்யக்கூடிய அமைப்பு இருக்குது. ஆனால் 8ஆம் அதிபதியாக இருந்த 6ஆம் இடத்தை பார்க்கும்போது இந்த கடன், வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ், இந்த மாதிரி நெகட்டிவ் விஷயத்துக்குள்ளே போகக்கூடாது சிம்மராசி என்பர்கள். இதை ஆழமாக மனதில் பதிவு வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா உங்களுக்கு அஷ்டம சனி வேறு நடக்குது. 8ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய அதாவது குரு பகவான் 6ஆம் இடத்தை பார்க்குறார். 6ஆம் அதிபதி 8ல் இருக்கு. ஸோ எப்படி பார்த்தாலும் சுற்றி வளைச்சு பார்த்தாலும் கடன் உண்டு, எதிர்ப்புண்டு, பகை உண்டு அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்து செயல்படுங்கள். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த சிம்மராசி என்பவர்கள் குரு அந்த 8ஆம் இடத்தை பார்க்கிறார். 8 என்பது ஒரு வலி, வேதனை, துக்கம், துயரம், அசிங்கம், அவமானம் என்று சொன்னாலும் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடமும் அந்த 8ஆம் இடம் தான். அப்போ அந்த குரு 8ஆம் இடத்தை பார்த்து அப்போ என்ன பண்ணுவார்? அதிர்ஷ்டம்னா எங்க அதிர்ஷ்ட வாய்ப்பு? திடீர்னு ஒரு நல்ல வேலை கிடைக்கும், திடீர்னு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்புகள், இதெல்லாமே நல்லா இருக்கும். ப்ரமோஷன் கொடுப்பதற்கு எந்த தடையும் இல்லை சிம்மராசி என்பர்கள். ப்ரமோஷன் கிடைக்கும். என்ன கொஞ்சம் வேலைப்பளு இருக்கும். ஒரு வேலை பழு அப்படிங்கிறது நிச்சயமாக சிம்மத்துக்கு ஏற்படுத்தும். அதிகாரம் கொடுத்து விடும், அட்மினிஸ்ட்ரேஷன் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். கொஞ்சம் டென்ஷன் இருக்கும், ஒரு படபடப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை. ஏன்னா 6, 8, 12 கனெக்ட் ஆகுது. 6, 8, 12 ஒரு வலியையும் கொடுக்கும். ஆனால் நெகட்டிவிட்டிக்கு போகக்கூடாது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா குடும்பத்தை விட்டு வெளியே நகர்த்தக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை உருவாக்கும். அப்படி போகணும், ஒரு வெளிநாடு, வெளி மாநிலம், அந்நிய தேசம் அல்லது அதர் டிஸ்ட்ரிக்ட் இதெல்லாமே வருது அப்படின்னா அதை அதாவது அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது சிறப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் இந்த சிம்மராசி அன்பர்கள். ரைட். அடுத்து இந்த ஒப்பந்தம் யாருக்கும் கண்டிப்பாக
இந்த ஜாமீன் கையெழுத்து அப்படிங்கிறது கண்டிப்பாக கூடாது. அதாவது இந்த காலகட்டத்தில் பணத்தை யாருக்காவது வெளியில் கொடுத்தா ரிட்டர்ன் வராது. அல்லது ஒரு ஜாமீன் கையெழுத்து போடுறீங்கன்னா அது கரெக்டாக பார்க்கணும், இல்லைன்னா உங்களுக்கு வம்பில் சிக்க வச்சு விட்ரும். அந்த பிரச்சனையை நீங்கள் தான் சால்வ் பண்ணக்கூடிய தன்மையை உருவாக்கிறோம். ஸோ அதில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு சொந்த தொழில் செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் வருது அப்படின்னா யோசிக்கணும். ஆனால் சொந்த தொழில் செய்யலாம், என்ன செய்யலாம்? பணத்தை போடாமல் தன்னுடைய அறிவையும் புத்தியும் வச்சு செய்யக்கூடிய தொழில்கள் சிறப்பு சிம்மத்துக்கு. பணத்தை போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் கவனம், எச்சரிக்கை அப்படிங்கிறது கண்டிப்பாக வேண்டும். ஏன்னா இப்போ அஷ்டம சனி வேறு நடந்துட்டு இருக்கு, சந்திரன் வேறு. அதாவது அஷ்டம சனி நடக்கும்போது என்ன ஆகும்னா மனசில் குழப்பங்களை ஏற்படுத்திடும், உங்களை சீக்கிரம் ஏமாற்றுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால தான் பணத்தை போட்டு செய்யக்கூடிய தொழில்களை விட புத்தி அறிவை வச்சு செய்யக்கூடிய தொழில்கள் சிம்மத்துக்கு சிறப்பு அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் பதியப்படுறேன். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாம் இடம் என்பது குடும்பம். இந்த குடும்ப விஷயத்தில் அனுசரணையோடு செல்லணும். கணவன் மனைவி சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற தன்மை மட்டும் வச்சாலே போதும். ஆனால் பணத்துக்கு எந்த குறைபாடும் வரப்போவதில்லை. ஸோ பணம் கையாளுகின்ற விஷயத்தில் தான் கொஞ்சம் தன்மைகள், அதாவது கவனம் அப்படிங்கிற சொல்கிறேன். மற்றபடி இந்த குரு அதிசார குரு பயிற்சியால் அந்த குரு உச்ச பலத்தோடு இருக்கின்ற காரணத்தால் சில அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் நன்மைகள் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல அதிசார குரு பயிற்சியாக இந்த சிம்மத்துக்கு அமையும் என்று சொன்னால் அது மிகையாகாது. இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியான ஒரு பொதுவான பலன். ஒரு துல்லிய பலன் வேணும், உங்கள் ஜாதக பலனை தெரிஞ்சுக்கணும், ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணறு பிரிவுக்கு அருகில் அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.